பேர் ஈஸ்வர மகாராஜன். கிறிஸ்துவ அறியாத குடும்பத்துல பிறந்து வளர்ந்தேன். சொந்த ஊர் பால்சித்தர் பக்கத்துல சின்ன ஒரு கிராமம். இருக்கிறது கடையம். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப பக்தியா இருப்பேன் பாத்துக்கிடுங்க. ரொம்ப பக்தியா இருப்பேன். எந்த நேரமும் சில நேரம் பாத்தீங்கன்னா காலையெல்லாம் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தா கடையெல்லாம் திறப்பேன். 6 மணிக்கு போனா 1, 2, 3 கோயிலுக்குலாம் போய் சுத்தி அடிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு பட்டையெல்லாம் போட்டு சந்தமெல்லாம் போட்டு குந்தம் வைக்காம கடை திறந்த நாளே நான் எதுவுமே நான் அப்படி திறந்த நாளே கிடையாது. எங்கேயும் அப்படி நான் போன நாளுமே கிடையாது. எப்போதுமே கையில பாத்தீங்கன்னா திருநாள் கூட பொறிஞ்சு நான் பையில வச்சுட்டு போனால்தான் அதிகமா நான் அதுல இருந்திருக்கேன் பாருங்க. இந்த நேரத்திலும் ரொம்ப பைராக்கியமும் உண்டு. ஆனாலும் நான் கோயில்ல ஒரு சாமியாடியும் கூட. ஆனா என்னுடைய பக்தி வீரத்தை பார்த்து சில கோயில்ல நான் ஒரு கமிட்டியில ஒரு மெம்பராகவும் தலைவராகவும் இருந்து சில அந்த திருவிழாலாம் என்னதான் நான் நடத்திருக்கேன். கிறிஸ்தவங்களெல்லாம் அவ்வளவு பிடிக்காது அவங்களுக்கு. வருஷந்தோறும் கோயிலுக்கு போறது வைக்கிறது இந்த மாதிரி காரியங்கள நிறைய ஈடுபாடு இருக்கும் அவங்களுக்கு. என்னுடைய தாய் மதத்தை விட்டு நிறைய பேரு கிறிஸ்தவ மதத்துக்கு போயிருக்காங்க. நான் எல்லாம் கேட்டேன், என்னப்பா இப்படி நீங்க மதத்தை விட்டு நீங்க போறீங்களே, என்ன காரணம், என்ன இப்படிலாம் செய்றீங்களுக்கு அசிங்கம் வெக்கமா கேவலம் ஒண்ணு இல்லையா, இதெல்லாம் தப்பு இல்லையா, அவங்க அம்மா அப்பா வருத்தப்பட மாட்டாங்களா, அவங்க சகோதரன் வருத்தப்பட மாட்டாங்களான்னு கேட்டிருக்கேன். அவங்க சொன்னாங்க, நம்ம எங்களோட வியாதி இருந்தது, இப்படி கஷ்டம் இருந்தது, இப்படி ஒரு பெரிய வியாதி இருந்தது, ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க, அதான் கேட்டுச்சு. அது எப்படி ஜெபம் பண்ணா கேட்கும்? ஒரு மருத்துவத்துறையில அவங்களே பல விதமான மருந்து மாதிரி ஊசிலாம் போட்டு பண்ணது அவங்களாலே கேட்காத ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணாலும் எப்படி கேட்கும்? அதுவும் நம்மள மாதிரி மனுஷன் தானே. அந்த மனுஷன் சொன்னா எப்படி கேட்கும்? நான் கேட்டேன், இல்ல நீங்க அப்படி நீங்க உங்களுக்கு தெரியாம நீங்க பேசுறீங்க அப்படிதான். நாங்களும் பக்கம் சங்கடப்படுத்து வேற ரூபா நிறைய தந்தாங்களா, எத்தனை ரூபா தந்தாங்க, எத்தனை லட்ச ரூபா தந்தாங்க அப்படின்னு அது ஒரு கேவலமா தான் பேசிருக்கேன். நானும் பேசி அனுப்பியிருக்கேன் பாத்துக்கிடுங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா மாதார் பக்கத்துல செங்கச்சூர் வச்சிருந்தேன் பாத்துக்கிடுங்க. சொந்தமாக வச்சிருந்தாங்க. எனக்கு அதுல வேலை பார்த்துட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா பக்கத்துல ஜவுமலையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜவுமண்ட சத்தம் எல்லாம் கேட்கும். 10-11 மணிக்கெல்லாம் ஆரம்பிப்பாங்க. அப்ப என்னமா சவுண்ட் கேட்கணும், எரிச்சலா இருக்கும், சங்கடமா இருக்கும். என்ன இப்படி போட்டு பயங்கரமா பேசுறாங்க, என்ன ஜெபம் பண்றாங்கன்னு ஒண்ணும் புரியல, இப்படி எரிச்சலா இருக்கும் பாருங்க. அது உடனே தீரா பாருங்க. 2 மணி ஆகும், 3 மணி ஆகும், 4 மணி ஆகும் தெரியல. அது வரைக்கும் எங்களுக்கு அதே ஒரு பெரிய ஒரு பாரமாவும் குறையாவும் இருக்கும். நிறைய பேர் சொல்லி நாங்களும் சத்தம் போட்டு பேசியிருக்கோம். இப்படி எந்த நேரமும் இப்படி பயங்கரமா சத்தம் போட்டு இப்படி ஜெபம் பண்றாங்களே நான் சொன்ன காலங்கள் நிறைய உண்டு பாத்துக்கிடுங்க. இப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 30 வருஷமா பாத்தீங்கன்னா ஒரு தலைவலி பயங்கரமா எனக்கு அப்பப்போ டெய்லி இந்த நேரமும் இருக்கும். நீங்க நினைக்க மாதிரி ஒரு சாதாரண தலைவலி ஒரு மாத்திரை போட்டா கேட்கற அளவுக்கு தலைவலி இது கிடையாது. ஒரு ஆரம்பத்தை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது வாந்தி மாதிரி பயங்கரம் வரும். அது நம்ம பம்ப் செட்ல நம்ம குளிக்கும் போது எத்தனை வாட்ஸ் தண்ணி எவ்வளவு ஸ்பீடா தள்ளி விடுதோ, நான் இக்கல இருந்து 4 அடி தாண்டி பயங்கரமா வாந்தி வரும்போது அடுத்த நிமிஷமே எனக்கு வயிறு பிரச்சனை ஆகி எனக்கு மோஷனும் வந்துடும். மோஷன் மற்ற நிமிஷத்துல அடுத்த விசேஷம் ஒன்று போட்டுட்டு லைட்லாம் அணைச்சு டோர்லாம் அடைச்சு என் பக்கத்துல யாருமே எனக்கு சத்தம் சவுண்டு கிளாஸ் கூட சத்தம் கூட கேட்கக்கூடாது. அப்ப ரொம்ப அமைதியா இருந்து அது போறது 6 மணி ஆகும், 7 மணி ஆகும், 8 மணி ஆகலாம், நைட்ல 12 மணியும் அவரோட டைம் எனக்கு ஆயிருக்கு. இது தினந்தோறும் இது மாறின நாள், ஒரு நாள் தலைவலி இல்லாம இருந்த நாளே கிடையாது. அப்படியே ஏதாம இருந்தாலும் எனக்கு ஞாபகம் இல்லை இது வரைக்கும். அப்படி தினமும் தலைவலி தான் இருக்கும். அது தலைவலி ரொம்ப சங்கடப்படுவாங்க. எல்லா மருத்துவமும் பார்த்ததுல எதுவுமே அவங்களுக்கு தீர்வு கிடைக்கல. இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு ஏற்கனவே தலைவலி ஒரு பக்கம் அப்படி பயங்கரமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா என் வீட்டம்மா ஒரு பக்கத்துல 12 வருஷமா என்னன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கழுத்து வலி வரும்போது வீட்டுல எந்த வேலையும் செய்ய முடியாது. கை காலெல்லாம் வலி வேதனை இருக்கும், கால் வலி இருக்கும், கை வலி வேதனை எல்லாம் இந்த நரம்பு தேய்மானதுனால வலி எடுக்கும். அப்படி வேலை செய்யாம எப்போது படுத்தான் இருப்பேன். நல்ல ஒரு வேலை செய்ய முடியாது, குனியெல்லாம் முடியாது, நிமிர முடியாது, கழுத்தை அப்படி திருப்ப முடியாது. இப்படி ரொம்ப வேதனையில நான் ரொம்ப அனுபவிச்ச நாள் நிறைய உண்டு. ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கும் பார்க்காத இடமும் கிடையாது. டாக்டர்லாம் பார்த்தோம், வச்சோம், எல்லாம் செஞ்சோம். அவங்களை எல்லாம் பார்த்தோம். அவங்களுக்கு சரிக்கும் பெல்ட் தான் போடணும் அப்படின்ட்டாங்க. பெல்ட் வாங்கி கொடுத்தோம். வெந்நீர் மரணம் வரைக்கும் வெந்நீர் தான் குளிக்கின்றாங்க. பச்சை தண்ணெல்லாம் குளிக்க கூடாது, குளிர்ந்த இடத்துல நீங்க இருக்கக்கூடாது, வைக்க கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. குளிர்ந்த சாப்பாடும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தாக்க அவங்களுக்கு சரியா குணமாகாது, இப்படிதான் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுல வாட்டுக்கிட்டலாம் மாட்டி வச்சு வெந்நீர் தான் குளிச்சு போடுறாங்க. அப்பவும் டாக்டர் வாரத்துக்கு 800 ரூபாய்க்கு மாத்திரை குறையாம சாப்பிடுவாங்க. இப்படி பைசா கனமா விரையணும். ஆனா நோய் கேட்க மாட்டேங்குது, என்னன்னே தெரியல. அப்புறம் சொன்னாங்க, ஒரு ஆள் சொன்னாங்க, இந்த மாதிரி ஜவுமணி பாருங்களேன் கேட்கும். எனக்கு அதுல விசுவாசம் இல்லை. டாக்டராலே முடியும் போது ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஜவுமனை எப்படி கேட்கணும், எப்படி ஒத்துழைப்பு முடிஞ்சு சொல்லுங்க பாப்போம். அது அது ஏத்துக்கிற மனைலாம் இல்ல. எப்படி நான் ஏற்கனவே ரொம்ப பிடிக்காது. இதுல ஜவுமணி இந்த தலைவலி இந்த கழுத்துவலி எப்படி போகுது எப்படி நினைக்கிறது இல்ல. நான் ஜவுமணி தான் பாக்கணும் சொல்றாங்க, நான் போய் பார்க்கேன், ஜவுமணி போய் பார்க்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் ஜவுமணி இங்க இருந்து போறது இங்க பக்கம் தான். ஆனாலும் சரி அந்த அன்னைக்கு நான் அவங்க விட்டேன். அவங்க ஜெபமணி கூட்டு போனாங்க போல தெரியுது. அப்போ அங்க என்ன ஜெபம் எந்த ஜெபம் எதுனாலும் தெரியாது.
அப்போ நான் போகும்போது ஜாமக்கார ஜபம்னு சொல்லி நடந்துட்டு இருந்தது. அந்த டைம்ல அப்ப நான் சாதாரணமா தான் போனேன். அப்ப அப்படியாவது ஜெபம் பண்ணாத நம்மளுக்கு ஏதாவது வழியில விடுதலை கிடைக்கட்டும் அப்படின்ட்டு போய் அங்க ஜெபம் பண்ணேன். போட்டு ஜெபம் பண்ணாங்க. ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்ததுக்கு வந்து பார்த்தேன், வந்தேன் வழி கேட்டுட்டான்னு கேட்டேன். நைட்ல கடை அடிச்சு போய் கேட்டேன். அது இப்படி உடனே கேட்கும். ஆனா ஒரு முகத்துல ஒரு சின்ன ஒரு தெளிச்சிருந்து நான் கண்டேன். அதோட நான் ரொம்ப அன்னைக்கு மறக்க முடியாது. தெளிச்சிருந்து அதை பாத்துக்கிடுங்க. 4 வாரமா தொடர்ந்து ஜெபமலைக்கு போற ஆரம்பிச்சேன். படிப்படியா என்னுடைய வலி வேதனை எல்லாம் நீங்குச்சு. அது எனக்கு என்ன நினைச்சாலே இன்ன வரைக்கும் நினைச்சாலே நம்பிக்கை இல்லாம அது என்ன எப்படி கூற முடியும், அந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஒரு மருந்து சாப்பிடாம, ஒரு டாக்டர் பிசி இல்லாம 400 ரூபாய்க்கு மருந்து சாப்பிடாம அதுல பூர்ண அதுல இருந்து விடுதலை கிடைச்ச உடனே என் மனைவியில சொன்னாங்க, நீங்களும் வாங்க ஜெபம் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு எனக்கு விட்டு கூப்பிட்டாங்க. நான் வரமாட்டேன், நான் நீ இப்படி ஜெபம் பண்ணி அப்படி கேட்கும். அன்னைக்கு அவங்க கிறிஸ்தவனை மாற சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி, இல்ல வாங்க ஜெபம் பண்ணி நமக்கு நோய் குணமான போறாது அப்படின்னு வலுக்கட்டாயப்படுத்தினாங்க. சரி நானும் இந்த மாதிரி கூட்டு போய் ஜெபம் பண்ணி போனேன். ஜெபம் பண்ணி போட்டு அந்த அன்னைக்கு அவங்க அந்த காலத்துக்கு ஜெபம் எல்லாம் பண்ணாங்க. அங்க ஒரு பிரதர் இருந்தாங்க. பிரதர் ஜெபம் பண்ணாங்க. நான் என்னடா என்னத்தை ஏசா நான் வந்து தலைவலி போன விசுவாசம் எனக்கு இல்லையே. நான் தெரியல ஜெபம் பண்ணாங்க. என்னமோ ஏசாங்க புலம்புதாங்க போல நினைச்சிட்டு வந்துட்டேன். ஆனா அதுலயும் தலைவலி கேட்கல. வீட்டுக்காட்டி ஏசினேன், உனக்கு கிடைச்சி நீ இந்த மாதிரி மூட நம்பிக்கல அங்கே என்ன கூட்டு போதா அப்படின்னு. இல்ல கண்டிப்பா அவனுக்கு அடுத்து கடைசியில வலுக்கட்டை எப்படி 4 மாடிக்கு என்ன கூட்டு போனாங்க. ஒரு தடவை கூட்டு போனாங்க. 2015 லாஸ்ட்ல கூட்டு போனாங்க பாருங்க. நானும் இங்க இருந்து வேணும் கூட்டு போனாங்க. போனோம். எனக்கு அப்படி கிடைக்கும். எனக்கு அப்ப எனக்கு தலைவலி பிடிச்சோடனே எப்படி கிடைக்கும் போனேன். நான் அங்க போய் அங்க ஒரு மோகன் சேர்ந்த ஒரு பெரிய ஒரு மீட்டிங் காலம் இருந்து காலம் நானே பார்த்தேன். இப்படி பிரமாணம் பார்த்தேன். சரி நமக்கு சோகம் கிடைச்சிடாது நினைச்சா ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் ஆரம்பிச்ச 10 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பெரிய ஹால் அங்க போய் படுத்துக்கிட்டேன். தலைவலி பயங்கரம் வாந்தியில வந்து எங்க அம்மாவை கூட்டு போனேன். எங்க அம்மா சொன்னா, இதை நம்பி பைத்தரவணி வந்திருக்கேடா, தலைவலி உனக்கு போமா. எங்க அம்மா என்ன பார்த்து கேட்டாங்க. அவ சொன்னா பின்னாடி நீ வந்துட்டே அப்படின்னு. சரி இல்லமான மாத்திரத்தை சாப்பிட்டுட்டு அந்த அன்னைக்கு 3 மணிக்கு பிரேயர் முடிஞ்சு அந்த அன்னைக்கு சாப்பிட்டுட்டு ஊரை பார்க்க தலைவலி கேட்கல. திரும்ப அதுக்கு பிறகு திருப்பி மாசம் இங்க ஜெபமலைக்கு வாங்க கண்டிப்பா போகணும்னு சொன்னா. இப்படியே மாசங்கள் 10 மாசம் என்ன கூட அலக்கழிச்சாங்க. தலைவலி கேப்பும் நானும் போய் பார்த்தேன். கடைசியில ஒரு இருக்கும் போங்க இந்த திருப்பி ஜெபத்துக்கு வந்தாங்க. அவங்களோட 3 சந்திச்ச அந்த பிரேயர்ல பாத்திருக்கேன். நான் ஜெபம் பண்ண கிடையாது, பாத்துட்டு ஜெபம் பண்ணிருக்காங்க. இந்த பேசுகளை கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, அந்த கை வைங்கன்னாங்க. ஜெபம் பண்ணாங்க. அதெல்லாம் எனக்கு கேட்கல. கடைசியில ஒரு வாரம் பாத்துருங்க, 11 மாதம் 12 மாசம் 11 மாசம் வரும் பாத்தீங்கன்னு சொன்னாங்க, உங்களுக்கு நீங்களே ஜெபம் பண்ணி வீட்டுல இருக்கும்போது முழங்கால போட்டு கை வச்சு உறுத்தா கேளுங்க, ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையோட கேளுங்க, நீங்க வச்சா ஜெபம் பண்ண கேட்கும் அப்படின்னாங்க. நாங்க வந்து வீட்டுல அன்னைக்கு ஒரு நாள் சாயந்தரம் மேல முழங்கால போட்டு எங்க வீட்டமா சொல்லுது சொன்னாங்களே, நீங்க செஞ்சு பாருங்க கிடைக்கும், விசுவாசத்தோட கேளுங்க அப்படின்னு மனைவி சொன்னாங்க. முழங்கால போட்டு கை வச்சு ஆண்டவரே எனக்கு தலைவலி சுகமாய் கொடுங்க. அப்ப கண்ணபடி பயங்கரமா ஜெபம் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச பாசத்துல ஜெபம் பண்ணேன். ஆனா அந்த ஜெபம் பண்ண பிறகு தான் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு அற்புதம், ஒரு விடுதலை கிடைச்சது. இருந்து பூர்ண விடுதலை அடைஞ்சா பாத்தீங்கன்னா எனக்குலாம் பெரிய ஆச்சரியம், சந்தோஷம், ரொம்ப ஒரு சந்தோஷம். எனக்குலாம் நீங்க தினம் தான் எனக்கு அவ்வளவு ஒரு பரிபூர்ண சந்தோஷம் இதுல விடுதலை கிடைச்சதுன்னு பார்த்தா அவ்வளவு சந்தோஷம் அடைஞ்ச அந்த நேரத்துல. இன்றைய வரைக்கும் அவ்வளவு சந்தோஷம். வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷம். அதனால குடும்பம், எங்க அம்மா வீட்டம்மா நானும் குடும்பமா ஞானஸ்தானம் போயிட்டு சபைக்கு போய் பைபிள் வாசி காலை 2 நேரம் அங்க எந்திரிச்சு ஜெபம் பண்ணிடுவோம். பைபிள் வாசம் ஜெபம் பண்ணுவோம். வீட்டம்மா தான் பயங்கரம் ஜெபம் பண்ணுவாங்க. நானும் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் காலையில சாயங்காலம் ஜெபம் பண்ணாம நாங்க வீட்டை விட்டு வெளியே போகவே மாட்டோம். இந்த வரைக்கும் பைபிள் வாசிப்பேன், ஜெபம், சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை தவறாம போயிருவோம். கல்யாணம் இருந்தாலும் சரி சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சுதான் நாங்க எந்த ஒரு கல்யாணத்துக்கு தான் போவோம். கெட்ட நிகழ்ச்சி சரி தான் ஆராதனை முடிஞ்சா நாங்க போவோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தவிர்த்து நாங்க எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் போக மாட்டோம். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஆண்டரை எவ்வளவோ நான் வெறுத்தேன். எவ்வளவுக்கு தான் வாயால ரொம்ப தூஷணமா பேசியிருக்கேன். ரொம்ப கடினமா நான் கடிந்து பேசினதெல்லாம் ரொம்ப எப்ப ஞாபகத்துக்கு வரும்போது எனக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு, கனமா இருக்கு. அவ்வளவுதான் பேசியிருக்கேன். நானா தேடி போகல, ஒரு காலம் தேடி போகல. அவரைத்தான் என்னை தேடி வந்து ஏசப்பா வந்து என் குடும்பத்துல வந்து எங்களை ரசித்து எங்களை பெரிய பாடுகள் மத்தியில், பெரிய கஷ்டத்தின் மத்தியில் இந்த வியாதி எங்களுக்கு பூர்ண சோகத்தை கொடுத்து தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால உங்களோட பேச விரும்புகிறார். ஆண்டவர் எப்படி பேசுவாரு? இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களோட பேசுகிறார். ஒரு சாட்சி கேட்டீங்க, பாத்தீங்கல்ல, அது மூலமா பேசி இருக்கிறார். இப்ப நான் வேத வசனத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த வசனத்தின் மூலமாய் பேசுகிறார். ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை தேவை.